இன்றைய தியானம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆதியாகமம் 16:13. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, ஆகாரை குறித்து இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகார் கர்த்தருக்கு ஒரு பெயரிடுகிறதை இந்த வசனத்திலே நாம் வாசித்தோம். என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு அவ ஒரு பேர் வைக்கிறார். நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு அடிமை பெண் இவள் கர்த்தருக்கு ஒரு பெயரை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 16ஆம் அதிகாரத்தை ஒரு முறையாகலும் நம்ம நிச்சயமாக வாசிச்சிருப்போம். ஒருவேளை வாசித்ததே கிடையாதுன்னு சொன்னால் 16ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தருடைய தூதனானவர் அவளை, அதாவது ஆகாரை, வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். கர்த்தருடைய தூதனானவர்னு சொல்றது இயேசு கிறிஸ்து. அவர் தான் அவட்ட பேசுறார். எங்க இருந்து வர, எங்க போற? அதற்கு அவர் சொல்றா, நான் என் நாச்சியார் ஆகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். ஏன் ஓடி போறா? நீங்க அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை வாசிங்கன்னு சொன்னா, அவ தான் கர்ப்பவதி ஆன உடனே சாராள அற்பமாக எண்ணினாள் என்று சொல்லி 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ சாராய்க்கு அது ரொம்ப வேதனையாக இருந்தது. அதனால ஆபிராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும், என் அடிமை பெண்ணை உமது மடியிலே கொடுத்தேன், அவள் தான் கர்ப்பவதி ஆனதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள், கர்த்தர் எனக்கும் உமக்கு நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்குறோம். உடனே ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ அந்த அடிமை பெண் உன் கையில் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடி போனாள். இதான் சம்பவம். அப்படி ஓடி போகும்போது தான் கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்தில் சூர் என்கிற ஊருக்கு போகிற வழியில நீரூற்றண்டையில பார்க்கிறார். கண்டு கூப்பிடுறார். சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே பேரிட்டு கூப்பிடுறார். எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்கிறார். அதுக்கு அவ தான் சொல்றார், நான் என் நாச்சியார் ஆகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன். உண்மையை சொல்றா, நான் ஓடி போறேன். அப்போ 9ஆம் வசனத்துல கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். கர்த்தருடைய தூதனானவர் அருமையா, அழகா, தெளிவா அவகிட்ட பேசுறத நம்ம இந்த 9ஆம் வசனத்துல பார்க்குறோம். திரும்ப போ, எங்க? உன் நாச்சியார்கிட்டயே. அடுத்து என்ன செய்யணும்? அவ கையின் கீழ் அடங்கி இரு என்றார். இன்னைக்கு நம்மளை இந்த மாதிரி உன் எஜமான் கையின் கீழே அடங்கி இரு, அவங்க கூட இரு அப்படின்லாம் பேசினா நம்மளால தாங்கிக்க முடியாது இல்லையா? நமக்கு கோபம் வரும். ஆனால் அவ அடங்கி தான் போனா. 10ஆம் வசனத்தில் பாருங்க, பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், நீ போ, அவ கையின் கீழ் அடங்கி இரு அப்படின்னு சொல்லிட்டு, பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன். இவ்வளோ அழகான வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார் பாருங்க. உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அதான் முதல்ல சொல்றார். அடுத்து அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும்னு கர்த்தருடைய தூதனானவர் சொல்லிட்டார். பிரியமானவர்களே, அந்த வார்த்தையெல்லாம் கேட்ட பிறகு அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும் இஸ்மவேல்லாம் சொல்றார். அவன் யாரு, எப்படிப்பட்டவனா இருப்பான்? துஷ்ட மனுஷனாக இருப்பான். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாக இருக்கும், எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாக இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான். அப்படி எல்லாம் சொல்லிட்ட பிறகு
அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். அவன் பேர் என்னன்னு சொல்லிட்டாரு. அவன் குணாதிசயம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு அவ என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிடுகிறாள். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய தூதனானவர் அருமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேரடியாக உங்ககிட்ட வந்து, நீ யார், நீ எங்கேருந்து வர, எங்கே போகிற அப்படின்னு நம்மளை பார்த்து கூப்பிட்டு கேட்டார்னா, இந்த ஆகார் உண்மையை சொன்னது போல அவ நான் என் நாச்சியார் ஆகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன்னு உண்மையை சொன்னா. அதனால தான் கர்த்தர் அவகிட்ட தெளிவாக பேசி அவளுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து, அவள் பிள்ளையினுடைய பெயரை கொடுத்து, அந்த பிள்ளையினுடைய குணாதிசத்தை கொடுத்து அவளை ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு டைரக்டாக சிலரை பெயர் சொல்லி கூப்பிடுறார். கண்களை மூடலாமா? சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரை எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய்னு கேட்ட கர்த்தருடைய தூதனானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அருகிலே வருகிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். ஆதியாகமம் 16:13 ஆகார் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாலே, இந்த காலையிலே நீர் யாருக்கு பக்கத்தில் போய் அவர்கள் பெயரை சொல்லி கூப்பிட்டு அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை என்ன, அவர்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனை என்ன என்பதை அறிந்து அவங்க கிட்ட நீங்க பேசுகிற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆகாரை போல அவர்கள் தன்னை குறித்து உண்மையாக இடத்துல அறிவிக்கும் போது அவர்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை கொடுப்பீராக ராஜா. கர்த்தாவே, நீர் எங்களை காண்கிற தேவன் என்று சொல்லி ஆகாரை போல நாங்களும் உம்மை நோக்கி பார்த்து இந்த வார்த்தையை அறிக்கை செய்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஒருவேளை அங்கலாய்ப்போடு கூட யாராகிலும் இந்த காலையில் கண்ணீரோடு உம்மை நோக்கி பார்த்து விண்ணப்பம் பண்ணுவார்களானால், கர்த்தாவே, அவர்கள் துக்கத்தை, அவருடைய அங்கலாய்ப்பை, அவருடைய வேதனையை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டு ஆசீர்வதிக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். காண்கிற தேவன் ஒவ்வொருவரையும் கண்டு ஆசீர்வதித்து விட்டீர் என்ற விசுவாசத்தோடு உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.